வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் டிசைனர் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். ஒர்க் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட் நேம் சந்தியா. ஸோ சந்தியா இந்த மாதிரி டிசைன் தான் ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னனால இந்த டிசைனை பேப்பரில் ட்ரா பண்ணி எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா சந்தியா இதில் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ எனக்கு கிடைச்ச கொஞ்சம் டைமில் சந்தியாவுடைய ஒர்க் பண்ணி இருக்கிறத எப்படி வீடியோ எடுத்திருக்கேங்கிறத பாருங்கள். ஆல்ரெடி பாருங்கள், சந்தியா இந்த மாதிரி பீட் ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுவும் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சும் யூஸ் பண்ணி அண்ட் ஸ்டோன் ஒர்க்கோட இந்த டிசைன் எல்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ சந்தியா ஸ்டிச் பண்ண போகிற அந்த ஸ்பேஸ், அந்த கர்வ் டிசைன் இருக்குது பாருங்கள், அதில் தான் அந்த ட்ராப் ஷேப்பில் இருக்கிற பீட் யூஸ் பண்ணி இதில் ஸ்டிச் பண்ண போகிறாங்க. சுகர் பீட் அண்ட் ட்ராப் ஷேப்பில் இருக்கிற பீடை மட்டும்தான் யூஸ் பண்ணி இந்த ஸ்பேஸில் ஸ்டிச் பண்ண போகிறாங்க. ஸோ இது சந்தியா ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணி இருக்கிறது. அவங்களுடைய மதருடைய ப்ளவுஸுக்கு இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. சந்தியாவை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, சந்தியா ஒரு பிகினர் ஸ்டூடெண்ட். இப்போ தான் அவங்க ஆரி லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆரி கிளாஸுக்கு ஜாயின் பண்ணுறதுக்காக சந்தியா என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. நான் ரொம்ப பிகினர், என்னையால் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணி ஆரி எம்ப்ராய்டரி ஸ்டிச் பண்ண முடியுமா? அதாவது சந்தியாவுக்கு இதுக்கு முன்னாடி எந்த எம்ப்ராய்டரியும் தெரியாது. ஹேண்ட் எம்ப்ராய்டரியோ இல்லை ஒரு ஆரி எம்ப்ராய்டரி ஏதோ ஒரு பேசிக் ஸ்டிச்சஸ் கூட எதுவுமே தெரியாது. பட் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நான் கொடுக்குற ஹோம் ஒர்க்கையும் செஞ்சுட்டு நெக்ஸ்ட் டே அதை கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே என்கிட்ட காமிச்சு ரொம்ப நீட்டாக பெர்ஃபெக்டாக போடுற ஸ்டூடெண்ட் தான் சந்தியா. ஸோ சந்தியாவுடைய டிசைனர் ப்ளவுஸை தான் நீங்கள் இப்போ அவங்க ஒர்க் பண்ணுறதை நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு பேசிக் ஸ்டிச்சஸ் மட்டும்தான் இப்போ சந்தியாவுக்கு இந்த டிசைனர் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுற நேரம் அவங்களுக்கு தெரியும். ஸோ பீட் ஒர்க் இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த ப்ளவுஸில் அதை மட்டும்தான் செயின் ஸ்டிச், பீட் ஒர்க் இது மட்டும்தான் யூஸ் பண்ணி இந்த ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணுறாங்க. பாருங்கள், இந்த ட்ராப் ஷேப்பில் இப்போ அதில் ஒரு சுகர் பீட் அண்டு ட்ராப் ஷேப்பில் இருக்கிற அந்த பீடையும் எடுத்து இந்த மாதிரி கர்வ் டிசைனில் இந்த ஸ்பேஸில் சந்தியா இந்த மாதிரியாக ஸ்டிச் பண்ணி முடிக்கிறாங்க. இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இதனுடைய ஸ்லீவ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இந்த ப்ளவுஸ் இன்னும் ஸ்டிச் பண்ணலை. ஆஃப்டர் ஸ்டிச்சிங் சந்தியா காட்டினாங்கன்னா நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், சந்தியா அந்த ட்ராப் ஷேப்பில் இருக்கிற பீடை ஒரு வி ஷேப்புக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டாங்க. அண்ட் அந்த வி ஷேப்பில் சென்டரில் ஒரு பீடை வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா இந்த ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் சந்தியா இப்போ இந்த சென்டர்லேயும் ஒரு ஸ்மால் செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுலேயும் ஒரு லாங் செயின் அண்ட் ஸ்மால் செயின் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். அந்த பீட் ஒர்க்கை ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக அந்த சென்டரில் பீடை கொடுத்துட்டே நம்ம ஸ்டிச் பண்ணியும் முடிச்சுக்கிடலாம். ஸோ இதில் சந்தியா டைரெக்டாக பீடு கொடுத்து இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே கூடி போடுற எண்டு நாட்டையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருவாங்க. எந்த எம்ப்ராய்டரியும் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு எம்ப்ராய்டரி கிளாஸில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னம்னா சந்தியாவை போல் இந்த மாதிரியும் ஒரு பியூட்டிஃபுல் டிசைனர் ப்ளவுஸ் உங்களாலேயும் ஸ்டிச் பண்ண முடியும். ஓகே, இப்போ சந்தியா ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. முடித்ததுக்கப்புறமா இந்த ப்ளவுஸ் ஃப்ரண்ட் நெக் டிசைன் இந்த மாதிரியும் இருக்குது. அண்ட் த சேம் டிசைனோட பேக் நெக்கும் இதே மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்காங்க வித் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சோட. அண்ட் நவ் இப்போ பாருங்கள், சந்தியாவுடைய பேக் நெக் டிசைன் இந்த மாதிரியாக இருக்கும். அண்ட் ஒரு நல்ல ஒரு டீப் நெக்கு. அண்ட் இதனுடைய ஸ்லீவ் டிசைன் த சேம் பேட்டர்ன்லேயே பேக் நெக்கில் எப்படியெல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் ஸ்லீவுக்கு இந்த மாதிரி பார்டர் டிசைனில் ஒர்க் பண்ணி முடிச்சிருக்காங்க. இட்ஸ் ஸோ நைஸ் சந்தியா. அண்ட் இட்ஸ் ஆல்சோ வெரி பியூட்டிஃபுல் வித் ப்ரிட்டி லுக் ஆல்சோ. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சந்தியாவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் நீங்களும் இப்போ ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா சந்தியாவை போல் ட்ரை பண்ணி பாருங்கள்.